வேற ஒரு ஐடியா இருக்குண்ணா. இந்த கல்யாண பத்திரிகை அடிக்கிறாங்கல்ல, அந்த பிரஸ்காரங்களை பார்த்து அந்த பத்திரிகை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த கல்யாணம் பண்றவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த சமையல் ஆர்டர் இருக்கு பாருங்க, அதுக்கான காய்கறிங்க மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குண்ணா. அது எப்படின்னா 4 மணிக்கு எழுந்துச்சு போய் மார்க்கெட்ல எது கம்மியா இருக்கோ அதுதான் வாங்கணும். நம்ம மார்க்கெட் ரேட்டோட கம்மியா கொடுக்குறோம். அவன் கேட்கிற சாமான் நம்ம எழுதுறான்ல சமயக்காரன், அவன் எங்க வர கமிஷன் வருதோ அதை தான் எழுதி தருவான். இங்க போய் வாங்கினாதான் இந்த கடை காய்கறி உனக்கு டேஸ்டா இருக்கும், நாளைக்கு என்கிட்ட குறை சொல்லக்கூடாது. அந்த காய்கறிலாம் வெங்காயம் தக்காளி எங்க வாங்கலாம் அதுல டேஸ்ட் வரப்போகுதா? அவன் தான் சொல்லுவானே இங்க போய் வாங்கிட்டு வந்துருக்கான்னு. இந்த தக்காளி இங்க வாங்குனீங்க அதனால தக்காளி அழுவி போச்சுமா. அப்ப வந்து அந்த மாஸ்டர் தான் நம்ம பார்க்கணும். ஆமா, வீட்டுக்காரனை பார்க்கணும், கல்யாணத்துக்காரனை பார்க்க தேவையில்ல. அப்ப அந்த மாஸ்டர் நம்ம மாஸ்டர் கொடுத்தா போதும். மாஸ்டர் இருக்கு. ஓகே, எப்படி பண்ணிடுவோம், எந்த அந்த மாஸ்டர் இருக்காரு எல்லாத்தையும் மாஸ்டர் கூப்பிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் ஒன்று போடுறோம். ஆமா, அது கல்யாண மண்டல மீட்டிங் போட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு வீட்டுக்கு உனக்கு இவ்வளவு காசு வந்துடும், முடிஞ்சு போச்சு. அவனே